தற்கொலை செய்து கொண்டு இறந்த ஒரு ஆன்மாக்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மைதான்? இறந்தவர்களுக்கு சக்தி அதிகமாக இருக்குன்றது பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. இறந்து போகிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆள் தான் உக்கரத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆத்மாவுக்கு தான் நீங்கள் கேட்டிங்களா பவர் அது அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மாதிரி செஞ்சால் மட்டும்தான் இந்த யாருக்கு உடம்புல ஆத்மா இருக்கோ அந்த ஆத்மாவை இந்த நபர்கிட்ட வராத மாதிரி நம்ம சேஃபாக வச்சுக்க முடியும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட கிருபை கொண்டு நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாய். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. செய்வினை பத்தி, பில்லி சூன்யம், ஏவல், ஆன்மாக்கள், ஆவிகள், இதை பத்திலாம் நிறைய அமானுஷ்யமான தகவல்கள், பதிவுகள் தொடர்ந்து அன்றாட வாழ்க்கையில மக்கள் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி தீவினைகள்டேந்து எப்படி தன்னை தற்காத்துக்கணும்னு நிறைய சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கான டாபிக், தற்கொலை செய்து கொண்டு இறந்த ஒரு ஆன்மாக்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? நல்லா கேட்டீங்க. ஆக்சுவலி இந்த விஷயம் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. இறந்தவர்களுக்கு சக்தி அதிகமாக இருக்குன்றது பார்த்திங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. இறந்து போகிறதுல பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வயதாகி ஆடி அனுபவித்து வயசு முடிஞ்சு மரணம் வர்றது, அது ஒரு மரணம். சில வயசில் குறிப்பிட்ட வயசுலேயே பார்த்திங்கன்னா படுத்த படிக்க 3 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் படுத்த படிக்கையில் இருந்து போகிறது, அது ஒரு விஷயம் இருக்குது. இயற்கையாக பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகுறது, கீழேருந்து விழுந்து சாகிறது, வண்டியிலேருந்து விழுறது, பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆகுறது, காரில் ஆக்சிடெண்ட் ஆகுறது, விபத்தில் ஆகுறது, இதெல்லாம் ஒரு மரணம். இப்போ இதை தவிர்த்து இந்த மரணத்துக்கெல்லாம் மறைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு சக்தி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்களோட ஆயுள் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு அவ்வளோதான். ஏன்னா ஒரு மனுஷன் இத்தனை நாட்கள், இத்தனை நொடி, இந்த செகண்ட், இந்த நொடி வரையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கணும்னு விதி இருந்தால் அது இருக்கும். அந்த விதி முடிஞ்சிச்சுன்னா அது எப்படிப்பட்ட எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தாலும் சரி, அது சிவன் கோவிலில் இருந்தாலும் சரி, இல்லை பள்ளிவாசலுக்குள்ளே இருந்தாலும் சரி, சர்ச்சுக்குள்ளே இருந்தாலும் சரி, உயிர் பிரிய தான் செய்யும். அது ஆகாயத்தில் வானத்தில் பறந்து இருந்தாலும் சரி, இல்லை பைக்கில் போயிட்டு இருந்தாலும் சரி, அந்த மரணம் பின்தொடங்கி தான் இருக்கும். அதான் சொல்லுவாங்க, மரணம் ஒன்று பின்னாடி துரத்துது, முடிஞ்சிடும், நீ கேர்ஃபுல்லாக போன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம நடந்து போகிற பாதையில் பின்னாடி நம்ம எம்மா வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால தான் நம்ம செய்கிற நம்ம எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே நேர்கொண்டாக ஒரே பார்வையில் போயிட்டு இருந்தோம்னா அந்த எம்மன்றது பாசக்கயிறு நம்ம சிக்க மாட்டோம் அப்படின்றது ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. அதனால் நம்ம போகிற பாதை கரெக்டாக போகணுன்னுவாங்க. ஆனால் இவ்வளவும் போனாலுமே அந்த டைம் முடிஞ்சாலும் உயிர் பிரிஞ்சிடும். இது தவிர்த்து இப்போ இந்த இயற்கை மரணம் இல்லாமல் துருண மரணம், அவங்களே அவங்க மரணத்தை தேடிக்கிறாங்க பாருங்கள். இந்த எரிச்சிக்கிறது, புரியுதுங்களா, அவங்களே தன்னை அழிச்சிக்கிறது, சூசைட் பண்ணிக்கிறது, தூக்கு மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் இந்த மாதிரி அவங்களே அவங்க மரணத்தை தேடிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஆயுள் முடிஞ்சு அந்த மரணம் அந்த கர்மாவால் அவங்கள ஏற்றுக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா டைம் முடியாமல் சில அவங்க மரணத்தை அவங்க தேடிப்பாங்க. அந்த கர்மா அவங்கள கொன்றும். கர்மா வேறு, டைம் வேறு. மரணத்தோட நல்ல வார்த்தையை கவனிச்சிக்கிங்க. மரணத்துக்கு விதிக்கிற டைம் பிரகாரம் நடக்கிறது வேறு. இந்த கர்மாவே உன்னோட விஷயத்த ஒன்று நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லா தாங்க படுத்திருந்தார், சடனாக நைட்டு தூங்குனாரு, காலையிலேருந்து பார்த்தா அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாருங்க. நல்லா தூங்குனவன் காலையிலேருந்து சூசைட் பண்ண அவசியம் என்ன இருக்குது? அவனுக்கு பித்து பிடிச்சிருக்கா, இல்லை பைத்தியமா, இல்லை வேற என்ன அவனை மாட்டி விட்டாங்களா, இல்லை அவனே எதனால் மாட்டிக்கிட்டான், யார் அவனை மாட்ட சொன்னது? அப்போ காதில் யாரும் மாட்டுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இதுதான் உண்மை. உன்னோட கர்மா தான் உன்னோட மரணத்தை தீர்மானிச்சிடும். இந்த கர்மாவிலே உனக்கு கொன்றும். பண்ணிக்க கடைசியில் முடிச்சுப்பான். இது வேறு. ஆனால் இது தவிர்த்து இந்த ஆசைகள் அடங்காமல் இருக்குது இந்த சின்ன வயசு பசங்க, சின்ன வயசு பொண்ணுங்க, அதிகமாக சின்ன வயசு பசங்க பார்த்திங்கன்னா சில ஆசைகள் அடங்காமே டைம் முடிட்டு முன்னாடி அவங்க விபத்து நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆள் தான் உக்கரத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆத்மாவுக்கு தான் நீங்கள் கேட்டிங்களா பவர் அது அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சீக்கிரத்தில் என்ன பவர்னால் படத்தில் காட்டுற மாதிரி வானத்தை பிறக்கிறது, பூமி பிறக்கிறது, மலையை புரட்டுறது, பஸ்ஸை தூக்குற மாதிரிலாம் கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் உடம்புட்டு போகாது. ஆன்மாவோட சக்தி உக்கரத்தில் இருக்க எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா படத்தில் காட்டுற மாதிரி விஷுவலெல்லாம் எதுவுமே தெரியாது. இயல்பு நார்மலாக ஒரு உடம்புல ஆத்மா இப்போ பேராத்மா ஒரு உடம்புல வந்துருச்சுன்னா சீக்கிரத்தில் இறங்காது, சீக்கிரத்தில் போகாது. அவனை உருட்டி பரட்டி எடுத்து உடம்புல இருக்கிற ரத்தத்தை மொத்தத்தை உறிஞ்சி ஒன்றுமே இல்லாமல் சக்க மாதிரி போட்டு போய்டும். அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாகும். அப்படியே பார்த்தீங்கன்னா எந்த ஆத்மா வீட்லேயோ இல்லை ஒரு மனுஷன் கூட இருந்ததுன்னா நார்மலாக அவனை 2 பேர் பிடிக்கலாம். ஆனால் அந்த ஆத்மா உடம்புல வந்துச்சுன்னா அவனை 5 பேர் பிடிச்சா கூட அவன் முடியாது. அந்த 5 பேர் அடிச்சுட்டு வெளியே தள்ளிட்டு போயிடும்.
இங்கே உட்கார வைக்க என் முன்னாடியே உட்கார வைப்பாங்க. நார்மலாக இப்போ நீங்கள் உட்காருறீங்க, அதே இடத்துல ஒரு ஆத்மா பிடிச்சின்னு உட்காருவான். உள்ளே வந்தோன்னே கத்த ஆரம்பிச்சிருவான். அவனை ஒன்றுமே இல்லை, உடம்பு வடவடன்னு இருப்பான். ஆனால் ஒரு 3 பேர் சேர்ந்து அவனை பிடிக்க முடியாது. அந்த 3 பேர் தள்ளுற கெப்பாசிட்டி ஏன்னா அவன் ஒரு ஆத்மா, மறைஞ்ச ஆத்மா ஒன்று இருக்குது. 2 ஆத்மா சேர்ந்துன்னா பலன் ஜாஸ்தி ஆகிடும். அதுதான் சொல்லுவாங்க அந்த ஆத்மா சக்தி. நீங்கள் கேட்ட வார்த்தைக்கு அதுதான். ஸோ இந்த மாதிரி அவனாக மரணத்தை தேடிக்கிற துர்மரணம் பட்டவனுக்கு பவர் அதிகமாக இருக்குன்னு கேட்டதுக்கு இதுதான் அர்த்தம். ஆனால் இருக்குமா இல்லைன்னா 100% இருக்கும். அதில் அதிகமாக பெண்களோட ஆணுக்கு தான் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு ஆசை அடங்காத சில விஷயம்லாம் வந்து அனுபவிக்காமல் உயிர் மறைஞ்சிருவாங்க. அப்படி மறைஞ்சிருக்கிறவன் ஒரு பெண் உடம்புலையோ இல்லை ஒரு ஆண் உடம்புலையோ ஏறினான்னா சீக்கிரத்தில் உடம்புட்டு போக மாட்டான். அவனுக்கு தேவையான விஷயம் நீங்கள் என்ன பண்ணாலுமே சரி சீக்கிரத்தில் போகவே மாட்டான். அவனை வந்து ஒரு தடவைக்கு நம்ம ஒரு 4-5 தடவை அவனை நம்ம வேலைப்பாடு செஞ்சு கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவனை இந்த எல்லையில் அந்த பையன் உடம்புல இல்லை அந்த வீடு அந்த எல்லைக்கு வராத வரையும் அவனை கட்டுப்பட வைக்கணும். ஊர் எல்லைக்கே கட்டுப்படலாம். அந்த மாதிரி வேலைப்பாடெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் இந்த யாருக்கு உடம்புல ஆத்மா இருக்கோ அந்த ஆத்மாவை இந்த நபர்கிட்ட வராத மாதிரி நம்ம சேஃபாக வச்சுக்க முடியும். அந்தளவுக்குலாம் பவர் இருக்குன்னா பெண்களோட அதிகமாக உக்கிரமாக வருது ஆண்கள் தான் ஆத்மா விஷயத்தில். இந்த மாதிரி துர்மரணம் ஆகிட்டு ஆசை அனுபவிக்காமல் இருந்தவங்கன்னா 100% உடம்புல ஏறினாங்கன்னா யார் உடம்புல ஏறினாங்களோ அவனை ஒரு வழி பண்ணாமல் போகவே மாட்டாங்க. அவனை மட்டும் இல்லை அந்த குடும்பத்தையே ஒன்றுமே இல்லாமல் சதிச்சுட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு அந்த உக்கிரமாயிடுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த அமாவாசை பௌர்ணமிலாம் ஒன்றும் உக்கிரமாயிடும். இப்போ நார்மலாக இருக்காங்க, இப்போ நார்மலான டேட்ஸில் பார்த்திங்கன்னா காமாக இருக்க மாதிரி தெரியும். அவங்களுக்கு கோவம் வர மாதிரி எதனா பண்ணிட்டோம் இல்லை அவங்க பிடிக்காத விஷயம் எதனா பண்ணணும்னு வச்சிங்களேன், அப்போ இன்னும் அதிகமாகுவாங்க. அமாவாசை டைம்லலாம் ஆத்மா பிடிச்சவங்க மாதிரி அதிகமாக பார்த்திங்கன்னா பேய் பிடிச்சவங்க இந்த மாதிரி உடம்புல இந்த ஏவல் சூரியன் இருக்கலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக அமாவாசை பௌர்ணமின்னு உக்கிரமாயிடும். ஆமாம், அதுக்கு பயந்து தான் நான் பார்த்திங்கன்னா அமாவாசையில் போய் தர்காவில் தங்குறது, பள்ளிவாசலில் கோவிலில் தங்குறது மாதிரி இடத்துல தங்கிடுவாங்க. சேஃபாக இருந்தால் உள்ளே வராது அப்படின்றதால அமாவாசையில் தங்கவே ஆரம்பித்தேன். ஸோ இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. சிறப்பு பாய். ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க. ஏன்னா நிறைய பேரோட சந்தேகமாக இது இருந்தது. இந்த பதிவின் வாயிலாக அந்த சந்தேகம் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிது அப்படின்னு தான் சொல்லணும். அற்புதமான தகவல். நன்றி பாய். நன்றிம்மா.